சூர்யா மாரி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சங்கரபாண்டியன் தாராவையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வில்லத்தனமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க சிஸ்டர். அந்த துர்காவோட ஆட்டம் வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த தேவி என்னடா அந்த துர்கா இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறா. இப்போது மாறி அந்த இடத்துல இருந்தால் எப்படி எல்லாம் துர்காவை பார்த்துப்பாளோ அதே மாதிரி தான் இந்த துர்காவும் தேவியை பார்த்துட்ருக்கா. இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சூர்யா குழந்தைக்காக நம்ம சூர்யா இந்த துர்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு போதும். ஆமாம் சங்கரபாண்டி, நீ யோசிக்கிறதும் வாஸ்துவம் தான். கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே கூடாது. அது மட்டும் நடந்துருச்சு அவ்வளோதான். அந்த துர்கா நம்மளோட கேஸை தோண்டி ஆரம்பிச்சு மாறி இல்லாமல் போனதுக்கு நாம தான் காரணம் என்கிற உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடுவா. அது மட்டும் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி தாரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி சிஸ்டர், இப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அந்த தேவி துர்கா ரெண்டு பேரும் பார்த்துக்க கூடாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போதும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போது நீ ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை வந்து எப்படியாச்சும் அந்த துர்கா வீட்டில் பறிக்க வச்சிரு. அதுக்கப்புறமா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னேன்னா அந்த துர்காவோட கதை வந்து க்ளோஸ். அதுக்கப்புறமா அந்த துர்காவோட சாப்டரையும் முடிச்சிடும் அப்படின்னதும் வாவ் சூப்பர் சிஸ்டர், நீங்கள் எப்படி தான் வயசு போனாலும் உங்களோட திட்டம் மட்டும் மாறவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சங்கரபாண்டி புகழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும். எப்படியோ அந்த துர்கா வந்து இப்போதைக்கு வீட்டில் இருக்க மாட்டான். அதனால எப்படியாச்சும் நீ அவங்க வீட்டில் போய் பேசுகிற சாக்கில் பேசி அந்த பணத்தை வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடு அப்படின்னதும் சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம துர்கா இல்லாத டைமாக பார்த்து துர்கா வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் துர்காவை தான் காமிக்கிறாங்க. துர்கா வந்து வெளியில் இருக்காங்க போல இருக்குது. ஸோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு இடத்துல கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம துர்காவுக்கு நெத்தியில் வலிமையை கை வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அந்த சக்தி மூலமாக உடனே ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போது அவங்க வீட்டுக்கு திடீர்னு லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து கொஞ்சம் அதிகாரிங்க வராங்க. வந்து இங்கே பாருங்கம்மா, உங்கள் வீட்டில் லஞ்ச பணம் இருக்குது, உங்கள் பிள்ளை துர்கா வந்து லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்க, நாங்கள் அவங்கள கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு போது செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இது வந்து நம்ம துர்காவுக்கு அவங்களோட சக்தி மூலமாக தெரிய வருது. உடனே அவங்களும் வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது இப்படி வருது, நமக்கு இப்படி கனவு வர்றது எல்லாமே நிஜத்துல நடந்திருக்கு அப்படின்னா வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, எதுக்கு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு டிரைவர் உடனே வண்டியை வீட்டுக்கு எடுங்க அப்படின்னது டிரைவர் வந்து துர்காவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம சங்கரபாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக துர்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க சார், என்ன விஷயம் அப்படின்னு போது, இல்லை எங்கள் குழந்தை தேவி எப்போ பார்த்தாலும் துர்கா அம்மா வேணும் துர்கா அம்மா வேணும்னே அடம் பிடிச்சிட்டு இருக்காளா, அதான் சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்கள் ஆச்சு, நானும் வந்து பார்த்ததே இல்லை, துர்காவோட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு போது, ஓஹோ அப்படியா, அவள் இல்லைங்க சார், அவள் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா அப்படின்னும் போது, சரிம்மா இருக்கட்டும் அப்படின்னுட்டு வீடு நல்லா இருக்கி பரவாயில்லையே அப்படின்னு சங்கரபாண்டி பணத்தை மறைச்சி வச்சுட்டு அவங்க இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னுட்டு துர்காவோட அம்மா பொண்ணு கேப்பில் சங்கரபாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா துர்கா ரூமுக்கு போய் பெட்டில் இருக்கிற பிலோவுக்கு அடியில் வந்து 5 லட்சம் ரூபா பணத்தை வந்து மறைச்சி வச்சுட்டு அங்கேருந்தே எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே தாரா கிட்ட விஷயத்தை வந்து சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துர்கா ரூம்லேயே பணத்தை மறைச்சி வச்சுட்டேன், இப்போ லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு போது உடனே நம்ம தாரா என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஃபோன் போட்டு இப்படி புதுசாக வந்திருக்கிற அதிகாரி துர்கா வந்து லஞ்சம் வாங்கி அவங்க வீட்டில் பறிக்க வச்சுருக்காங்க அப்படின்னும் போது உடனே அங்கேருந்து அதிகாரிங்கள்லாம் கிளம்பி நேராக துர்கா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம துர்காவும் வர மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படியாச்சும் நம்ம தாராவுக்கு இதில் ஆப்பு தான் வைக்க போகிறாங்க துர்கா, அவங்களுக்கு தான் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு இல்லையா. உடனே வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்து எப்படியும் அவங்க பணம் இருக்கான்னு தேடுவாங்க. ஆனால் துர்கா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் தான் அந்த பணத்தை வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த பணம் அவங்க தலையணிக்கு அடியில் இருக்கிற விஷயத்த வந்து கனவுல கண்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால எப்படியோ அந்த பணத்தை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் உளத்துறையில இருந்து அதிகாரிங்க வந்து இப்படி உங்க வீட்டில் வந்து லஞ்சம் இருக்கு, உங்க பொண்ணு லஞ்சம் வாங்கியிருக்கா அப்படின்னு போதும் துர்கால இருந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுவாங்க. சார், என் பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட கிடையாதுங்கிற மாதிரி துர்காவோட அம்மா அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுவாங்க. உடனே நம்ம துர்காவும் சரி விடுங்கம்மா, இங்க பாருங்க சார், உங்க முறைப்படி நீங்க எங்க வேணும்னாலும்
வேணாலும் தேடுங்க, ஆனால் நான் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கல அப்படின்னு போதும். சரி நாங்கள் தேடி பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே பணத்தை காணும். மன்னிச்சிடுங்க மேடம், உங்கள் மேலே யாரோ தப்பான புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு உடனே துர்காட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. ஸோ இது வந்து நம்ம தாரா கேங்குக்கு வந்து செம ஷாக்கிங்காகவே இருக்கும். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியும் நம்ம துர்கா வந்து தாராவுக்கு ஆப்பு வைப்பாங்களான்னு.